ஹலோ கைஸ், நம்ம நானும் பாப்பாவும் மம்மியும் டேடியும் போகிறோம். நம்ம காரில் போகிறோம். நடராஜ கோயிலுக்கு போகிறோம். நம்ம ஜாலியாக காருக்குள்ள போகிறோம். கார் தொடச்சிட்டு இருக்காரு. இப்போ தான் எடுக்க போகிறாங்க. சரி சரி, நாங்கள் கேட்டு தந்தாச்சு. அதுக்கு போகலாம். இந்த ஸ்கூல் வந்து என் ஹஸ்பண்ட் படித்த ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூலு. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 மினிட்ஸ் நடந்தால் வரும். அங்கே இருக்குது. என் பையன் நல்லா பேசுகிறான்ல. எல்லோரும் பேசுகிறத பார்த்துட்டு நீ வீடியோ எடு, நான் பேசுகிறேன் பார்க்குறியா அப்படின்னா. சரி பேசுகிறா அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்தேன். அப்புறம்னா 1 ஹவர் தான் இருக்குது டைமு. 12 மணிக்குள்ளே கோயில் க்ளோஸ் ஆகிடும் ஒருத்தவங்க சொன்னாங்க. சரின்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருந்தோம். ஆப்போசிட்டில் பார்த்தா ஆக்சிடெண்ட்டு. ஆம்புலன்ஸில் ஒருத்தவங்க அள்ளி போட்டு போயிட்டு இருந்தாங்க. என்னான்னு கேட்டால், இந்த மாதிரி வளைந்ததுக்குள்ளே ஒரு வெள்ளை கலர் கார் இப்படி வந்து வளைஞ்சிருக்கு. ஆப்போசிட்டில் வந்த அது என்ன 2 வீலரில் வந்து அடித்து தூக்கி ரொம்ப தூரத்தில் கடாச்சிருச்சான். ஸ்பாட் அவுட் ஆவாங்கன்னு நினச்சேன். ஆனால் பொழைச்சிட்டாங்க அப்படின்னு அந்த பெட்ரோல் போடுறவன் சொன்னான். எங்கள்கிட்ட தான் பெட்ரோல் போட வந்தாங்க. இந்த கார் தான் இவனு எப்படியும் வளைஞ்சிருக்கானோ அவன் கொண்டு வந்து மோதிக்கிட்டான். உயிருக்கு பிரச்சனை இல்லை போல் அப்படின்னாங்க. சரி, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் இயற்கை காட்சியை ரசிச்சுக்கிட்டே போயிட்டே இருந்தேன். இந்த மாதிரி போகக்குள்ளே வீடு இல்லாமல் இந்த மாதிரி ஒரே பசுமையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடம் போகக்குள்ளே ஒரு மாதிரி அந்த நெல் வாசம், கொஞ்சம் கூலிங்காக காற்று அதெல்லாம் நல்லா வரும். அப்புறம் என்ன, புவனகிரி வந்துருச்சு. புவனகிரியோட வெள்ளாறு இது, மெயின் இது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கார். கர்றன்னு 1 மணி நேரத்தில் போயிடணும். இப்போ வந்து மணி 11:40 ஆகிடுச்சு புவனகிரிக்கிட்டே. கரெக்டாக 12 மணிக்குள்ளே போகலான்னு சொல்லி 12 மணிக்குள்ளே போனோம். உள்ளே என்ட்ரானதுமே நல்லா தேர். ஏன்னா நடராஜர் கோயிலில் நேற்று தான் வந்து கொடியேற்றம் நடந்தது. தேரெல்லாம் நல்லா அலங்காரம் பண்ணி இதோ என்ட்ரன்ஸ் பாருங்கள். கார் பார்க்கிங் பண்ணிட்டு வரலான்னு அப்படியே ஆப்போசிட்டில் பார்க்கிங் பண்ணிட்டு வந்தோம். உள்ளே என்ட்ரானதும் போச்சு, முடிஞ்சிருக்கும் சாமி தரிசனம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் இல்லை, அன்றைக்கி ஃபுல்லாகவே நடக்குது. உள்ளே போனால் ஒரு 100 பேர் இருப்பாங்க ஐயர். எல்லாம் குட்டி குட்டி பசங்கள்லேருந்து ஐயோ 10 வயசு தான் இருக்கும். எல்லாமே நிறைய பசங்க இருந்தாங்க. பார்த்தியா எவ்வளோ க்யூ நிற்கிதுன்னு. என்னடா அது க்யூன்னு பார்த்தா பிரசாதம். 3 4 பிரசாதம் ஒன்றா உள்ளே ஒரு நிறைய பிரசாதம் கூப்பிட்டு கொடுக்குறாங்க. என்ட்ரன்ஸ் பாரு நல்லா களை கட்டுது. இல்லை பூஜைலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எடுத்து அதை திட்டுவாங்கன்ட்டு அப்படியே டப்புன்னு ஆனால் ஆஃப் பண்ணிட்டேன் நான். தில்லை பெருமாள் கோவில் உள்ள. ஆனால் கொஞ்சம் தான் கூட்டம் இருந்தது, ரொம்ப ரஷ் இல்லை. ஏதோ நின்று பார்த்தாச்சு. சாமி தரிசனம் பொய்து வரைக்கும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதுக்கா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்தோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் மூளை இருந்தது. உள்ளே லைட்டிங் செட்டிங்ஸ் எல்லாம் பக்காவாக இருந்தது. அதை முடிச்சுட்டு வா வெளியே. அந்த இடம் பாருங்கன்னா பின்னாடி வந்து ஒரு பெரிய என்ன குளம் மாதிரி இருந்தது. லைன் ஃபுல்லாக சாமியை தூக்கிட்டு வந்து வெளியே வச்சு நிப்பாடிக்கிட்டு இருந்தாங்க. சரி இந்த குளத்தை பார்க்கலான்னு வெளியே வந்தேன். ஃபுல்லாக பூட்டி இருந்தது. அது சேஃப் தானே. வெளியே நின்று சும்மா பசங்க எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தது. சரி பார்த்தது போதும் வா அப்படியே போகலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. அந்த பக்கம் போய் நின்று வீடியோ எடுத்தேன்னா ஐயோ வீடியோ என் வீட்டுக்காரர் எடுத்தார். படார்னு வந்து ஐயருங்க எல்லாம் ஃபோனை பிடிக்கிட்டாங்க. பார்க்குற திசையெல்லாம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு தான் போட்டிருக்காங்க. அப்படி இருந்து நம்ம எடுத்துட்டோம்ல. ஆனால் என் வீட்டுக்கார் உயரத்துக்கு எடுத்ததும் படார்னு வந்து பிடிங்கிட்டாங்க. நான் இருந்தால் குள்ளோன்னு இருந்துக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சிருப்பேன். ஆனால் என் வீட்டுக்கார் இருக்கிறதுலே ரொம்ப ஹைட்டு. அவர் வசரத்துக்கு நின்று எடுத்ததும் எங்கே நின்று ஐயர் பார்த்தாலுமே என் வீட்டுக்காரர் எடுக்க தெரியும். வந்து படார்னு போன பிடிங்கி அப்புறம் இருக்கிறதெல்லாம் டெலீட் பண்ணிட்டாங்க. விளக்கு ஏற்ற கூட உள்ளே விடலை. வெளியே தான் ஓரத்தில் இருக்கேன், அங்கே போய் ஏற்றிட்டு கிளம்புங்கன்னு. அப்புறம் என்ன பண்ணுறது, 4 விளக்கு ஏற்றிட்டு இந்த சனி பெயர்ச்சியிலேருந்து எங்களை காப்பாற்று இறைவா அப்படின்னு நடராஜர்கிட்ட வேண்டிட்டு வந்துக்கிட்டே இருந்தேன். எம்மா இங்கே வாமான்னு சொல்லி கூப்பிட்டு அந்த ரோட்டிலே பிரசாதம் கொடுத்தாங்க. 3 4 ஐயர். எல்லாம் ஐயரான ஐயர். என்ன 2 கப்பு பாயாசம், பருப்பு பாயாசம், அப்புறம் பிசிபெல்லா சாம்பார் சாதம். அப்புறம் வர வழியில் கொஞ்சம் ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறம் என் பையன் பொண்ணு தூங்கிடுச்சு. அப்படியே வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம்.